இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செவ்வாய் பயிற்சி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசியில் செவ்வாய் பயிற்சியாக போகுது. 5ஆம் தேதி இப்போ பிப்ரவரி மாதம் வரப்போகுது இல்லையா? அப்போ 5ஆம் தேதி 2024 இந்த வருடத்தில் இரவு பொழுதில் 9:07 மணிக்கு இது நடக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேத ஜோதிடத்தில் செவ்வாய் தைரியம் மற்றும் வீரத்தின் காரணின்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது புத்தாண்டில் 2024 தனுசு ராசியில் மாறப்போகுது. செவ்வாய் பயிற்சி பற்றி தகவல்களை பார்த்துடலாம். 2024 ஆண்டில் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. செவ்வாய் மற்றும் மகரம் ஒரு நபரை வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் உறுதியுடனும் திட்டமிடுதலுடனும் தொடர ஊக்குவிக்குது. மகர ராசி பற்றி பேசினோம்னா இது ஒரு பூமி ராசி. இது இலக்குகளை அடையும் தன்மைக்கு பெயர் பெற்ற ராசி. செவ்வாய் மகரத்துக்கு மாறையில் வாழ்க்கையில் நீண்ட கால இலக்குகளை அடைய இந்த ஜாதகக்காரவங்களுக்கு இது ஊக்குவிக்குது. இந்த நபர்கள் முன்பை விட தங்கள் தொழிலில் அதிக அர்ப்பணிப்புடன் வேலை செய்வாங்க. மேலும் பணியிடத்தில் முத்திரைகளை பதிக்க அதிகாரத்தை பெறுவதற்காக விருப்பத்தை வலுப்படுத்துகிறாங்க. மகர ராசி என்பவர்கள் செவ்வாய் பயிற்சி இந்த மக்களை ஒழுங்காகவும் நேர்மையானவர்களாகவும் மாற்றப்போகுது. மேலும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுறதில் அதிக அர்ப்பணிப்புடன் இவங்க இருக்கிறாங்க. வெற்றியை அடைய கடினமாக உழைக்க தயங்கவே மாட்டாங்க. நேர்மறையான முடிவுகளை அடைய இவங்க தர்க்க ரீதியாகவும் பூமிக்கு கீழும் வேலை செய்வாங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமூக மற்றும் உலகளாவிய மட்டத்தையும் பாதிக்கும் செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் உயர் பதவி வகிக்கும் அதிகாரிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் அனைவரின் கவனமும் இருக்கும். இந்த மக்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி அடைவதில் ஆர்வமாக இருப்பாங்க. எண்ணங்களில் தெளிவு இருக்கும். உங்கள் வேலையில் ஒரு முறையான திட்டத்தை செயல்படுத்தணும். மேலும் சிந்தனை மிக்க முடிவுகளை எடுக்கணும். இந்த பயிற்சியை பயன்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். 2024 ஆண்டு தங்கள் விருப்பங்களை ஒருமுகப்படுத்தப்பட்ட மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கும். உங்கள் வேலையில் வெற்றி அடைவதில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. சிவப்பு கிரகம் என்ன அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் அனைத்து 12 ராசிகளிலும் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த ராசி பயிற்சியின் தாக்கம் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி நம்ம வாழ்க்கையில் பெரிதும் பாதிக்கும். மற்றும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஆற்றல் மிக்கவர்களாகவும் சுய உந்துதல் மற்றும் உறுதியானவர்களாகவும் இருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்குகளை அடைய ஆபத்துக்களை எடுப்பதிலிருந்து நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். செவ்வாய் கோபம் மற்றும் ஆக்ரோஷம் இது தொடர்பான ராசி. நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப சிந்தனையுடன் செய்யணும். செவ்வாய் கிரக பயிற்சி ஆற்றல் நீங்கள் நேர்மறையாக பயன்படுத்தணும். நீங்கள் சில பெரிய சாதனங்களை செய்ய முடியும். சாதகங்களை செஞ்சு வேத ஜோதிடத்தில் செவ்வாய் மகர ராசியில் உயர்ந்து அதன் விளைவாக ஜாதகத்திற்கு சாதகமான பலனை தர்றாரு. மகர ராசியின் அதிபதி செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் விரோத உணர்வை கொண்டிருப்பாங்க. உணர்ச்சி திருப்தியை கண்டறிஞ்சு உங்களுக்கு சவாலாக கூட இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பொறுமையை சோதிக்கும் மற்றும் கடின உழைப்பு மற்றும் நிலையான முயற்சிகள் இருந்தபோது முடிவுகள் தாமதப்படுது. மகர ராசி செவ்வாய் பயிற்சி இந்த நேரம் உங்களுக்கு புதிய முயற்சிகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கான நேரமாக அமையும். இந்த சூழ்நிலையில் அர்ப்பணிப்புடன் செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாரு. இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்க இருக்குன்னு சொன்னேன். ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனி பகவான் அங்கேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று இருக்காரு. செவ்வாயும் உச்சம் பெற போகிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கையில் 10ஆம் வீட்டில் ஒரு பாவி இருக்கணும்னு சொன்னாங்க. காலபுருஷ தத்துவத்தில் மகர ராசி 10ஆம் வீடு. அந்த வீட்டில் அதிபதி சனி. மகர ராசி செவ்வாய்க்கு உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. செவ்வாய் பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லையே இவர் மகரத்தில் உச்சம் பெற போகிறாரு இந்த செவ்வாய் பகவான். இதனால் பஞ்சமகா புருஷ யோகமான ருச்சிகை யோகம் உருவாகுது.
பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திலேயோ அல்லது 4, 7, 10ஆம் வீட்டிலேயோ இருந்தார்னா அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் ருச்சிக்க யோகம் உண்டாகுது. பெயர், புகழ், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் கூட தேடி வரும். உடல் பலமும் மனதிடமும் கிடைக்கும். தயாள குணம் நிறைஞ்சிருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் தொடரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 45 நாளைக்கு இதுதான் செவ்வாய் பயிற்சி ஆகுது. ஜோதிடத்தில் செவ்வாய் 9 கிரகங்களின் தளபதினு சொல்லப்படுது. செவ்வாய் தைரியம் மற்றும் தைரியத்தின் காரணியாக இருக்குது. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிகத்தின் அதிபதியாக இருக்குது. மகர ராசியில் உயர்ந்தவராகவும் கருதப்படுறாரு. செவ்வாய் ராசி மாற்றம் 12 ராசிகளையும் பாதிக்க போது. இருந்தாலும் இதன் விளைவாக சில பேத்துக்கு கோடீஸ்வர யோகம் உருவாக போகுது. இந்த 45 நாட்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டே வந்துடலாம். மகர ராசி நண்பர்களே, மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4, 11ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்று அமர்றாரு. பொலிவு ஜாஸ்தியாகுது. சூரியன் உங்களுடைய வீட்டிலே குடியேறாரு. கூடவே செவ்வாயும் வர்றாரு. உங்கள் ராசி லக்னத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போகிறாரு. உங்களுக்கு ராசிக்கு ருச்சிக்க யோகம் கிடைக்க போகுது. பண வருமானம் வருது. வேலைப்பளவும் ஜாஸ்தியாகுது. கல்யாண வாழ்க்கையோ காதல் வாழ்க்கையோ கவனமாக இருக்கணும். டென்ஷன் படாதீங்க. உங்களுக்கு ஏதோ பெரிய நேரம் இருப்பதை போல நீங்கள் உணர்வீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இருக்க வாய்ப்பே இல்லை ராசா. பாதிப்புகள் குறையும். புற்றுள்ள கோயிலுக்கு போய் பாம்பு வணங்கி கண்டிப்பாக வரணும். அப்போ தான் ராகுகேது தோஷம் போகும். மகர ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் உங்கள் 4ஆம் மற்றும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் அதாவது முதல் வீட்டில் பயிற்சி ஆறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதி இல்லாமையும் பொறுமை இல்லாமையும் இருப்பீங்க. இந்த நபர்கள் மற்றவர்களுடன் பேசையில் பொறுமையை கடைபிடிக்கணும். ராஜதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. உங்கள் துணை, மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நேரத்தில் உங்கள் அமைதியாக வச்சிருக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. மகராசி என்பவர்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் இலக்குகளை அடைய நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. நீங்கள் புத்திசாலித்தனமாக பணத்தை செலவிடணும். இந்த நேரத்தில் எதிர்காலத்தை மனதில் வச்சு முதலீடு போன்ற சில முக்கியமான நிதி பிரச்சனைகளை நீங்கள் சைலண்ட்டாக கையாளணும். சில செலவுகளை சந்திக்க போகிறீங்க. கவனமாக இருக்கணும். மகர ராசியில் செவ்வாய் பயிற்சி எதிர்மறை எண்ணங்களை அதிகரிக்க போகுது. மேலும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகளில் சுமையை நீங்கள் உணர்வீங்க. மேலும் உங்கள் முயற்சிகளும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த குடும்ப சூழலை உருவாக்குறதுல உங்கள் முழு கவனமும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது நல்லது. சீரான வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்கணும். அதனால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பசுவுக்கு பசுந்தீவனம் கொடுக்கணும். மகர ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு மனது அமைதி இல்லாதது போல உணர்வீங்க. உச்சம் அடையுது இல்லையா, அதனால் கோபம் ஜாஸ்தியாகும். செவ்வாய்னாலே நெருப்பு கிரகம் தானே. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிவுகளை பெற்றுத்தரும். வீடு கட்டுமானங்கள், வீடு நிலம் வாங்கிறது அப்படின்னு திட்டம் போட்டிருந்தா இந்த காலகட்டத்தில் அதை செஞ்சு முடிப்பீங்க. தாய் வழியில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். ராசியிலேயே செவ்வாய் உச்சமடைவது உங்களுடைய கோபத்தை அதிகரிக்கும். வீட்டில் அல்லது உங்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வைக்கும். இதை தவிர்த்து மற்ற அனைத்து விஷயங்களும் செவ்வாய் நற்பலன்களையே தரும். மகர ராசி என்பவர்களை பொறுத்த மட்டும் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்தில் கோபம் அதிகரிக்குது. குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுது. குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் அதிகரிக்குது. அதிக பணம் செலவழிப்பதற்கான தேவையற்ற பணிகளில் நீங்கள் ஈடுபடுறீங்க. மகர ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு பெற்றோரிடம் உங்கள் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது. இது உங்கள் உறவை பார்த்தீங்கன்னா கெடுத்துருது. எதிர்காலத்தை பற்றி வெளிப்படையாக நீங்கள் இருக்கணும். இப்போதே எல்லா திட்டத்தையும் நீங்கள் செய்யணும். கடின உழைப்பால் உங்கள் முயற்சி வெற்றி தரும். உங்கள் நம்பிக்கையும் கிரக நிலையும் தொழில் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் கிட்டத்தட்ட மறைச்சிரும். ஆனால் செவ்வாய் கிரகத்தின் மாற்றம் உங்கள் வணிகம் மற்றும் தொழில்முறை பகுதியில் மறைஞ்சிருக்கும் எதிரிகளை செயல்படுத்துது. எந்த ஒரு ஆக்ரோஷமான முடிவையும் எடுக்காதீங்க. அதிக நம்பிக்கையுடன் இருக்காதீங்க. இது உங்களை ஒரு சிக்கலான சூழ்நிலையை கொண்டு போய் தள்ளிடும். வணிகத்தில் இப்போ எழும் சூழ்நிலைகளை சமாளிக்க உங்களுக்கு போதுமான பொறுமை இருக்கணும். அதுக்கு பின்னாடி நிதிநிலை படிப்படியாக உயர்வதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த காலகட்டம் உங்கள் வேலையில் அல்லது குடும்ப உறுப்பினர்களால் சோதிக்கப்பட்டதாக உணரலாம். ஏன்னா அதிக பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படுது. இறுதியில்
நீங்கள் அழுத்தத்தை உணர்வதற்கு பதிலாக உங்களை ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிறலாம். மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ராசியிலே 4ஆம் அதிபதியும் லாபாதிபதியான செவ்வாயும் உச்சம் பெற போகிறாங்க. இந்த மாதிரி உச்சம் பெறனால உங்களை கையிலேயே பிடிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய புகழின் உச்சத்திற்கே போவீங்க. என்னை யாரும் மதிக்கலை, என்னுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நீங்கள் இதுவரை என்னை யாருமே கண்டுக்கலை, இந்த மாதிரியெல்லாம் நினச்சிக்கிட்டு ஏக்கத்துடன் பல நாட்களாக நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசியில் உச்சம் பெறையில் கண்டு கொள்ளாதவர்கள் எல்லாம் உங்களை தேடி வர போகிறாங்க. உங்களை புறக்கணித்தவர்கள் மத்தியில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக உயரப் போகிறீங்க. வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். வீடு, மனை, நிலம் இதிலெல்லாம் வெற்றி கிடைக்க போகுது. ஏற்கனவே முதல் திருமணம் தோல்வியில் முடிஞ்சவங்களுக்கு 2ஆம் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்க போகுது. பல காரியங்களில் வெற்றி உங்களை தேடி வருவதனால நிச்சயமாக நீங்கள் சாதனையாளராகவே திகழப் போகிறீங்க. இதுவரை இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலனை முழுமையாக பார்த்தோம். 5/2/2024 15/3/2024 வரைக்கும் என்ன நடக்குன்றதை பார்த்தோம் நண்பர்களே. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.